உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். முதல்ல விக்ரமனை பார்த்த அந்த நாள் ரித்தன்யாவோட மனசுல படம் மாதிரி ஓடிச்சு. ரித்தன்யாவுக்கு பிசினஸ் மேலெல்லாம் கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லாதனால அவளுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வாசனும் ஜெகனுமே மேற்பார்வை பார்த்துட்டு இருந்தாங்க. ரித்தன்யாவுக்கு ஃபேஷன் டிசைனிங்ல கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுனால அந்த படிப்பை கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தா. பாவனா அப்பதான் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு எம்எஸ்சி படிச்சுட்டு ஊட்டியில ஒரு கல்லூரியில ப்ரொஃபஸரா வேலை பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கும் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கூட ஆர்வம் இருந்ததே இல்லை. பாவனாவும் ரித்தன்யாவும் சகோதரிகள் என்பதை தாண்டி நல்ல தோழிகளாகவே பழகிட்டு இருந்தாங்க. பாவனாவுக்கும் ரித்தன்யாவுக்கும் 2 வயசு மட்டும்தான் வித்தியாசம் இருந்ததுனால தங்களுடைய உணர்வுகளையும் பகிர்ந்துகிட்டாங்க. சதாசிவம் அடிக்கடி வந்து ரித்தன்யாவையும் பாவனையாவும் பார்த்துட்டு போவாரு. சதாசிவத்தின் எஸ்டேட்டு ராம்குமார் எஸ்டேட்டுக்கு பக்கத்திலே இருந்ததுனால அவர் வந்து பார்த்துட்டு போறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தது. சித்தி சித்தப்பாவோட அன்புல நல்லாவே வளர்ந்தா ரித்தன்யா. தவறு சொல்லும் அளவுக்கு அவளுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் வாசனும் பவித்ராவும் வச்சதே இல்லை. அம்மா அப்பா இல்லைங்கிற குறைய தவிர. ஒரு நாள் சதாசிவம் தங்களோட வீட்டுக்கு மனைவி ரோகிணியோட வந்திருந்தாரு. அப்பதான் கல்லூரியில இருந்து ரித்தன்யாவும் பாவனாவும் ஒன்னா வந்தாங்க. அவங்க வரும்போது சதாசிவமும் ரோகிணியும் வாசன் கிட்டையும் பவித்ரா கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க. ரித்தன்யாவையும் பாவனாவையும் பார்த்த சதாசிவம், அட, என்னோட 2 மருமகளும் வந்தாச்சா, வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட பாவனா, என்ன மாமா 2 மருமகன்னு அடிக்கடி எங்களை சொல்றீங்களே, உங்களுக்கு இருக்கிறதோ ஒரே பையன், எங்களை யார கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? இன்னொரு பையனை ரோகிணி அத்தைக்கு தெரியாம மறைச்சு ஏதாவது வச்சிருக்கீங்களோ அப்படின்னு சதாசிவத்தை பார்த்து கண்ணடிச்சுட்டே கேட்டா பாவனா. அதை கேட்ட ரோகிணி, சதாசிவத்தை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த பார்வையில பயந்து போன சதாசிவம், ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லரோ, பாவனா ஏதோ விளையாட்டுக்கு சொல்றா அப்படின்னு சொன்னவரு பாவனா கிட்ட திரும்பி, ஏய் வாளு, பாவனா என்ன இது, என்ன புது வம்புல கோத்து விட பாக்குறியா அப்படின்னு கேட்டவரை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சா பாவனா. அதை கண்ட ரித்தன்யா, நீ சும்மா இரு பாவனா, இப்படியா வந்தவங்க கிட்ட விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டவளை முறைச்சு பார்த்தா பாவனா. நீதான் பேசாம நடந்தாச்சு, உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர்றதுக்குள்ள எங்களுக்கெல்லாம் வயசே ஆயிடும், உன்ன மாதிரியெல்லாம் என்னால இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னவ ஓடி வந்து சதாசிவத்திற்கும் ரோகிணிக்கும் நடுவுல உட்கார்ந்துகிட்டா. அத்தை, உங்களுக்கு நான் தானே மருமக அப்படின்னு கேட்ட பாவனாவை அன்போடு பார்த்தா ரோகிணி. அதையெல்லாம் கேட்ட ரித்தன்யா மெதுவா வந்து அவங்களுக்கு எதிரில் இருக்கிற சோஃபாவில் உட்கார்ந்தா. தன் அருகில அமர்ந்த பாவனாவோட தலையை கோதி விட்டபடி இருந்த ரோகிணி ரித்தன்யாவையும் பார்த்து அன்போடு புன்னகைச்சா. ரித்தன்யா, நீயும் வா, இப்படி வந்து உட்காருடா அப்படின்னு அவளுக்கு வலது பக்கத்துல இருக்கிற இடத்தை தட்டி காட்டினாரு ரோகிணி. அவளும் அழகு பதுமையா மெல்ல நடந்து வந்து ரோகிணியோட பக்கத்துல உட்கார்ந்துகிட்டா. ரோகிணிக்கு ரித்தன்யாவை ரொம்ப பிடிக்கும். பாவனா எப்பவுமே வாயடிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனா ரித்தன்யா வாயை திறந்து தனக்கு தேவையானதை கூட கேட்க மாட்டா. அந்த அளவுக்கு அவ்வளோ அமைதியா இருப்பா ரித்தன்யா. ரோகிணி ரித்தன்யாவை அன்பா பாக்கிறத கண்ட பவித்ரா, என்ன ரோகிணி, ரித்தன்யாவா புதுசா பாக்குற மாதிரி பாக்குற, ஏன் அப்படி பாக்குற அப்படின்னு கேட்டவர்கிட்ட, பவித்ரா, நான் ஒன்னு கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, எங்க 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா விக்ரமனை ரித்தன்யாவுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிடலாம்னு ஒரு யோசனை அப்படின்னு சொன்னா ரோகிணி. அதை கேட்ட வாசனும் பவித்ராவும் ஒருவரை ஒரு தயக்கத்தோட பார்த்துக்கிட்டாங்க.
அப்போ ஜெகன் எஸ்டேட்ல ஏதோ மீட்டிங் இருக்கிறதா சொல்லி வெளில போயிருந்தான். வாசனும் பவித்ராவும் ஒருவர் பார்த்துக்கிட்டதை பார்த்த சதாசிவம், என்ன வாசன், உங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லையா? ராம்குமார் உயிரோட இருக்கும்போதே நான் இதை பத்தி பல தடவை அவன்கிட்ட பேசியிருக்கேனே. நீங்க சம்மதிச்சா விக்ரமனுக்கு ரித்தன்யாவை கல்யாணம் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட வாசன், இப்போ கல்யாணத்துக்கு என்ன சதாசிவம் அவசரம்? இப்பதான் ரித்தன்யா ஃபைனல் இயரே படிச்சிட்டு இருக்கா. உங்க பையனும் ஃபாரின்ல இருக்கான். இன்னும் பெரியவ பாவனாவுக்கு கல்யாணமே ஆகல. அப்படி இருக்கும்போது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதெல்லாம் நம்ம சொசைட்டில சரியா இருக்குமா? கொஞ்சம் காலம் காத்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாரு வாசன். அதை பத்தி தான் நாங்க பேச வந்தோம் வாசன். விக்ரமன் அடுத்த வாரம் ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வரான். அவன்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நான் அமைதியா சிவனேன்னு உட்கார்ந்துக்கலான்னு பிளான் பண்றேன். அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கும் போதே ரித்தன்யாவையும் சேர்த்து ஒப்படைச்சிடலாம்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம் என்றார். அவனுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு இல்லையா அப்படின்னு சொன்னாரு. அது இல்லைங்க, உங்க பையனுக்கு 26 வயசு முடிஞ்சு போச்சு. அதனால கல்யாணம் பண்ணிக்க கேக்குறீங்க, சரிதான். ஆனா ரித்தன்யாவுக்கு இப்பதானே 18 வயசே தொடங்கி இருக்கு. இந்த வயசு அவ சந்தோஷமா காலேஜ்ல படிக்க வேண்டிய வயசு. இப்ப போய் கல்யாணம் பண்றதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்க அப்படின்னு சொன்னா பவித்ரா. அதை கேட்ட சதாசிவத்திற்கும் ரோகிணிக்கும் முகமெல்லாம் வாடி போச்சு. அதை கண்ட பாவனா, ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? என்னை காரணம் காட்டி ரித்தன்யாவோட கல்யாணத்தை எல்லாம் தடுக்க வேண்டாம். அவளுக்கு பிடிச்சிருந்தா விக்ரமனுக்கு சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு சொன்னவளை முறைச்சு பார்த்தா பவித்ரா. நீ சும்மா இரு பாவனா, உனக்கு எங்க யார்கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியாது. 2 பேரும் எந்திரிச்சு உள்ள போங்க அப்படின்னு கடுமையா பேசினா பவித்ரா. ஏமா, நாங்க ஏன் உள்ள போனோம்? இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறது எங்களோட விஷயமா தானே. அப்படி இருக்கும்போது நாங்க இல்லாம நீங்க எந்த முடிவும் எடுக்கவே முடியாது. நாங்க 2 பேரும் இங்கதான் உட்காருவோம். நீங்க எங்க முன்னாடி பேசுங்க அப்படின்னு பிடிவாதமா சொல்லிட்டு உட்கார்ந்தா பாவனா. அதை கண்ட சதாசிவம் பாவனாவோட கைகளை சமாதானமா பிடிச்சபடி, சரிங்க, அதை பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். வாசன், நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்து வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கேன் பாருங்க. விக்ரமன் அடுத்த வாரம் ஃபாரின்ல இருந்து வர்றதால நம்ம வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். மற்றதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினாரு சதாசிவம். அதை கேட்ட பவித்ராவும் வாசனும் அந்த பார்ட்டிக்கு வர சம்மதம் சொன்னாங்க. சதாசிவம் சொன்னது மாதிரி அடுத்த வாரத்தில் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தான் விக்ரமன். சதாசிவம் அரேஞ்ச் பண்ணியிருந்த பார்ட்டி மாலை 7 மணிக்கு நடந்ததால வாசனும் பவித்ராவும் பாவனாவையும் ரித்தன்யாவையும் அழைச்சிக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்திருந்தாங்க. கூடவே ஜெகனும் வந்திருந்தான். விக்ரமனை சந்திக்கும் சந்தோஷத்துல அந்த பார்ட்டியில ரித்தன்யாவும் பாவனாவும் ஒரே மாதிரி வெள்ளை நிறத்துல ஜமிக்கிகள் அங்கங்க மின்ன புடவை கட்டிட்டு அழகு தேவதைகளாக அங்க போய் நின்னாங்க. ரித்தன்யாவுக்கு விக்ரமனை சின்ன வயசுல பார்த்த நினைவு இருக்கு. அப்போ விக்ரமன் கிட்ட அவளுக்கு காதல் உணர்வெல்லாம் வந்ததே இல்லை. அவனுடைய முகம் கூட இப்போ கொஞ்சம் மறந்துதான் போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா பாவனாவுக்கு விக்ரமனோட முகம் நல்லாவே நினைவிருந்தது. ஏன்னா ரித்தன்யாவை விட பாவனாவுக்கு வயசு அதிகம் அப்படிங்கறனால அவனுடைய முகம் அவளுக்கு மறக்கவே இல்லை. அவன் இந்தியா விட்டு போகும்போது அவனுக்கு வயசு 16, பாவனாவுக்கு 10 வயசு இருக்கும். ரித்தன்யாவுக்கு 8 வயசு. அந்த பார்ட்டியில ரொம்பவுமே ஆர்வமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா பாவனா. ரித்தன்யாவுக்கு விக்ரமனை பார்க்குற ஆர்வம் எதுவுமே இல்லாதனால அவளுக்கு ரொம்ப சாதாரணமான விழாவாதான் அது தெரிஞ்சுது. சதாசிவம் மாமா ரித்தன்யாவை பொண்ணு கேட்டு வந்தப்போ கூட ரித்தன்யாவோட மனசுல அப்படி எந்த ஆசையும் இருக்கவே இல்லை. விக்ரமனுடைய முகமே மறந்து போன நிலையில அவனை காதலிச்சிட்டு இருக்கிறதா நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு நினைச்சா ரித்தன்யா. அதனால எந்த ஆர்வமும் இல்லாம தான் அந்த பார்ட்டிக்கே போனா அவ. ஆனா பாவனாவுக்கோ
விக்ரமனை 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. இப்போ நல்ல வாலிபனா இருப்பான். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு மனசுல ஆர்வம் போங்க அந்த பார்ட்டிக்காக காத்துக்கிட்டு இருந்தா. பார்ட்டியில 2 பேரும் விக்ரமனை பார்க்க அந்த நிமிஷம் விக்ரமனுக்கும் இதுல யாரு பாவனா யாரு ரித்தன்யானே தெரியல. விக்ரமனுக்கு 2 பேரோட முகமும் மறந்து போயிருந்தது. சதாசிவம் அடிக்கடி விக்ரமன் கிட்ட அலைபேசியில அழைச்சு பேசும்போதெல்லாம் ரித்தன்யா ரித்தன்யான்னு வாயோயாம பேசுவாரு. அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லும்படி கேட்டப்போ கூட அவன் மறுத்து பேசினான். ரித்தன்யாவோட முகம் அவனுக்கும் மறந்து போன நிலையில அவ எப்படி இருக்கான்னு யாருக்கு தெரியும்? அவளை பார்க்காம கல்யாணம் பண்ணிக்க ஒப்புக்கிறதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு விக்ரமனுக்கு தோணுனதுனால சதாசிவம் கல்யாணத்தை பத்தி பேசும்போதெல்லாம் அதை தவிர்த்துக்கிட்டே வந்தான் விக்ரமன். இப்போ பார்ட்டியில வாசனும் ஜெகனும் பவித்ராவையும் பார்த்து தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிட்டவன் அவங்களுக்கு பின்னாடி தேவதை மாதிரி வந்த 2 பொண்ணுங்களையும் வெச்ச கண்ணு வாங்காம பார்த்தான் விக்ரமன். இதுல யாரு பாவனா யாரு ரித்தன்யா அப்படின்னு அவனுக்கு தெரியவே இல்லை. பெரியவங்க அவங்களுடைய அறிமுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்ற நண்பர்களோட பேச போயிட்டாங்க. அப்போ விக்ரமன் அந்த 2 பொண்ணுங்களையும் பார்த்தபடி மெதுவா பக்கத்துல நடந்து வந்தான். ரித்தன்யா விக்ரமனை முதல்ல அன்னைக்குதான் பருவ வயசுல பாக்குறா. பார்த்த அடுத்த வினாடியே தன்னோட மனச பறிகொடுத்தா ரித்தன்யா. எவ்வளவு அழகா கம்பீரமா இருக்கான். அவங்க உடைக்கு ஏற்ப அவனுடைய வெள்ளை கலர்ல முழுக்கை அணிந்த ஷர்ட்டும் பிளாக் பேண்ட்டும் மேல கருப்பு வண்ண கோட்டும் போட்டிருந்தான். பார்க்கவே பணக்காரத்துவம், அதுக்குண்டான கர்வம், அழுத்தம் எல்லாமே நல்லா தெரிஞ்சது. அலை அலையா அலை பாய்ந்த கூந்தலும் அவனுடைய கூர்மையான கண்களும் அழுத்தமான உதடுகளும் உடற்பயிற்சி செஞ்சு வந்திருந்த அவனுடைய சதைகள் அங்கங்க மேடிட்டு இருக்க அதை பார்த்து ரசிச்சபடியே வந்தா ரித்தன்யா. இவ்வளவு ஆண்டுகள்ல இப்படி ஒரு ஆணை இப்பதான் அவ ரசிச்சு பார்க்கறான். அதெல்லாம் பாவனா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தா. விக்ரமனும் 2 பொண்ணுங்கள்ல யாரு ரித்தன்யான்னு யோசிச்சுக்கிட்டே மெதுவா நடந்து வந்தவனுக்கு முதல்ல அமைதியா இருந்த ரித்தன்யாவோட அழகு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 2 பொண்ணுங்கள்ல அவன் கண்களுக்கு ரொம்பவுமே அழகாக தென்பட்டவ ரித்தன்யா மட்டுமே. அவனை பார்த்ததும் வெக்கப்பட்டு முகம் சிவந்த ரித்தன்யாவை ஆச்சரியத்தோட பார்த்தான். இந்த காலத்திலையும் எவ்வளவு அழகா முகம் சிவக்கிறா அப்படின்னு ரசிச்சு பார்த்தான் விக்ரமன். அவள் மற்றொரு பெண்ணை விடவும் ரொம்ப ஒல்லியா இருந்தா. கிள்ளி எடுக்க கூட சதை இல்லை. ஆனாலும் அவள் முகத்துல ஒரு அமைதியும் அப்பாவித்தனமும் நல்லா தெரிஞ்சது. கண்கள் மட்டும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. மாநிறமே இருந்தாலும் அவளுடைய அழகு அவனுடைய மனசுல ஆணித்தரமா பதிஞ்சுது. அவளுக்கு பக்கத்துல நடந்து வந்துட்டு இருந்த பாவனா கொஞ்சம் துடுக்குத்தனமா இருப்பா போல தெரிஞ்சா. அவனை பார்த்து சிரிச்சா பாவனா. ஆனா பாவனாவுக்கு பக்கத்துல இருந்த ரித்தன்யாவோ விக்ரமனை பயத்தோடையும் வெக்கத்தோடையும் பார்த்தா. ஆனா அந்த பார்வையில விக்ரமனை அவ ரசிக்கிறாங்கிறதும் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அந்த பார்வையை கண்டு வாய்க்குள்ள சிரிச்சுக்கிட்டான் விக்ரமன். மெதுவா நடந்து வந்தவன் ஒரு வழியா அந்த 2 பொண்ணுங்களையும் அடைஞ்சான். ஹலோ அப்படின்னு சொன்னவன், நீங்க எப்படி இங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பார்ட்டிய இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ லைட்டெல்லாம் நான் போட்டிருக்க சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான் சாதாரண குரல. அதை கேட்ட 2 பொண்ணுங்களும் விழிச்சுட்டு நிக்க, நீங்க 2 பேரும் அவங்க புடவையில இப்படி லைட்டெல்லாம் போட்டுட்டு வருவீங்கன்னு எனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். ஓ அப்படின்னு கேட்டு சிரிச்ச பாவனாவை பார்த்த விக்ரமன், ஆமா இதுல யாரு ரித்தன்யா யாரு பாவனா அப்படின்னு கேட்டான். அவன் மனசுல பாவனாவுக்கு பக்கத்துல இருக்கிற ரித்தன்யாவை பார்த்தபடி இவளாதான் ரித்தன்யாவா இருக்கணும்னு எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டான். அப்போ ரித்தன்யா,
நான் தான் ரித்தன்யா அப்படின்னு சொல்ல வந்தவளை கையை பிடிச்சு அழுத்தி நிறுத்தினா பாவனா. பிறகு விக்ரமனை அழகா பார்த்து புன்னகைச்சபடி, என்னோட பேர் தான் ரித்தன்யா, இவளோட பேரு பாவனா அப்படின்னு சொன்னா பாவனா. அதை கேட்ட விக்ரமனுக்கு உலகமே தலைகீழா ஆனது போல இருந்தது. பக்கத்துல இருக்கிற இந்த பொண்ணை தானே எனக்கு பிடிச்சிருக்கு, இதை போய் அப்பா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அவர் வேற ரித்தன்யாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சபடியே தன்னை ரித்தன்யான்னு சொன்ன பாவனாவை கூர்மையா பார்த்தான் விக்ரமன். அவனுக்கு பாவனாவை கொஞ்சம் பிடிச்சுதான் இருந்தது. ஆனா ரித்தன்யா அளவுக்கு அவனுக்கு பிடிக்கல. அதனால ரெண்டு பேரையும் பார்த்து கொஞ்ச நேரம் சாதாரணமா பேசிட்டு அங்கிருந்து நைசா நழுவிட்டான் விக்ரமன். விக்ரமன் முகமெல்லாம் கலை இழந்ததை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தா பாவனா. அவளுக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு விக்ரமனுக்கு ரித்தன்யாவை தான் பிடிச்சிருக்குன்னு. அவனையுமே பார்த்துட்டு இருந்த ரித்தன்யாவையும் பார்த்து அதை மனசுக்குள்ள நினைச்சு ரசிச்சபடி ரித்தன்யாவோட தோலை அவ தோளால இடிச்சா. என்னடி, உன்னோட ஆளை ரொம்ப சைட் அடிக்கிற போல அப்படின்னு கேட்டா பாவனா. அவளுக்கும் இப்போ நல்லா புரிஞ்சுது ரித்தன்யாவுக்கும் விக்ரமனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதை மனசுல நினைச்சபடி சிரிச்சுக்கிட்டே இருந்தா பாவனா. பாவனா இப்படி தன்னோட பேரை அவளோட பேரா சொல்லுவான்னு நினைச்சு கூட பார்க்காத ரித்தன்யா, ஏன் பாவனா, ஏன் விக்ரமன் கிட்ட உன்னோட பேரு ரித்தன்யான்னு சொன்ன அப்படின்னு கோபமாவும் வருத்தமாவும் கேட்டா. அப்படியெல்லாம் பொய் சொல்றது தப்பு இல்லையா? இந்த விஷயம் மட்டும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சா எல்லாரும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? வேண்டாம் பாவனா, போய் அவர்கிட்ட உண்மை சொல்லிடு அப்படின்னு சொன்னான். அட, நீ கொஞ்சம் சும்மா இரு ரித்தன்யா. விக்ரமன் உன்னதான் சைட் அடிச்சிட்டு இருக்காரு, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் ரித்தன்யான்னு சொன்னதும் அவருக்கு முகம் போன போக்க பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சா பாவனா. இந்த விபரீத விளையாட்டு ரித்தன்யாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பாவம் விக்ரமன். அவன் தன்னை பார்த்த பார்வையே அவ உணர்ந்துதான் இருந்தா. அவளுக்கும் விக்ரமனை ரொம்ப பிடிச்சிருந்தது. பாவனா இப்படி சொன்னதால அவன் தங்களிட்ட பேசாம நைசா நழுவிட்டான் அப்படின்னு உணர்ந்தவ பாவனாவை வருத்தத்தோட மறுபடியும் பார்த்தா. அவள் பார்வையை உணர்ந்த பாவனா, சரி சரி, நீ உடனே அழ ஆரம்பிச்சிடாத. உனக்கும் விக்ரமனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் அவரும் அவதிப்படட்டுமே. நீ கிடைக்கலனா என்னதான் பண்ணுவாருன்னு நானும் பார்க்கறேனே. நீ தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறியே, அப்புறம் என்ன? அதுக்கு முன்னாடி அவர் கூட கொஞ்சம் விளையாட்டு தான் பார்க்கலாமே. நான் ஒன்றும் விக்ரமனை தூக்கிட்டு போயிட மாட்டேன், நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொன்னான் பாவனா. ரித்தன்யாவுக்கு இந்த விளையாட்டு பிடிக்காம இருந்தாலும் பாவனா இனி சொன்னா கேட்கவே மாட்டான்னு உணர்ந்தவன் அவளுடைய போக்கிலேயே விட்டுட்டா. சரி, எப்படியும் விஷயம் அவருக்கு சீக்கிரமா ஒரு நாள் தெரியத்தான் போகுது. அடிக்கடி ரெண்டு குடும்பங்களும் சந்திச்சுதான் ஆகணும் இனிமேல். யாராவது ஒருத்தர் பாவனாவை பார்த்து பாவனான்னு கூப்பிட்டாலே அவருக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சவ அத்தோடு அந்த விஷயத்த விட்டுட்டா. அந்த பார்ட்டியில விக்ரமனின் பார்வை ரித்தன்யா எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் போயிட்டே இருந்தது. அதை உணரதான் செஞ்சா பாவனா. மனசுக்குள்ள அதை பார்த்து சிரிச்சு ரசிச்சபடியே இருந்தவ வேண்டும்னே விக்ரமன் கிட்ட வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருந்தா. நான் தான் உங்க ரித்தன்யா, மாமா என்னதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு, என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்க இல்லையா அத்தான் அப்படின்னு வேணும்னே அவனை உஸ்பேத்திட்டே இருந்தா பாவனா. விக்ரமனுக்கோ பாவனாவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு அந்த பாவனாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சபடியே ரித்தன்யாவை பார்த்துக்கிட்டே இருந்தான் விக்ரமன். பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு கூட ரித்தன்யாவுக்கு விக்ரமனோட நினைவாவே இருந்தது. இந்த பாவனா இப்படி அவ பெயரை ரித்தன்யான்னு பெயரை மாற்றி சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் விக்ரமன் கூட ஓரளவுக்கு நல்லாவே பேசியிருக்கலாம் அப்படின்னு ஆதங்கத்தோடயே நினைச்சா ரித்தன்யா. மனசெல்லாம் வேதனையா இருந்தது, எதையோ இழந்து விட்ட தவிப்பு. பார்ட்டி முடிஞ்சு 2 நாள் ஆகி கூட அவ மனசு இன்னும் பழைய நிலைமைக்கு வரவே இல்லை. அதை எல்லாமே பாவனா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தா.
அவளுடைய தினசரி நடவடிக்கைகள் எல்லாம் மாறி போயிருந்தது. ஆனாலும் அவளுக்கு விக்ரமன் கிட்ட தன்னை பாவனான்னு சொல்லிக்க இஷ்டமே இல்லை. ஏன்னு அவளுக்கும் புரியல. ரித்தன்யாவை கொஞ்ச நாள் இப்படியே வச்சிருக்கணும்னு தோணுச்சு அவளுக்கு. பாவனா நினைச்சா இப்பவே விக்ரமனுக்கு அலைபேசியில கூப்பிட்டு விஷயத்த சொல்லலாம் தான். பார்ட்டியில அவன் அவனுடைய அலைபேசியை கொடுக்க தயங்கினாலும் விடாப்பிடியா பிடிவாதம் பிடிச்சு அவனுடைய நம்பரை தன்னோட மொபைல்ல சேவ் பண்ணிருந்தா பாவனா. விக்ரமனுக்கு தன்னோட அலைபேசி என்ன பாவனாவுக்கு கொடுக்க இஷ்டமே இல்லை. ஆனாலும் தன்னோட அப்பா பக்கத்திலிருந்து கொடுன்னு சொன்னதுனால வேற வழியே இல்லாம கொடுத்தான் விக்ரமன். அவன் அலைபேசி என்ன சொல்லும் பொழுது பக்கத்திலேயே ரித்தன்யா இருந்தாதான். அவளும் கூடவே தன்னோட அலைபேசி என்ன குறிச்சிட்டு இருந்தா கூட அவனுக்கு மனசுல வேதனை இருந்திருக்காதோ என்னவோ. அவ எதுவுமே செய்யாம எங்கேயோ பராக் பார்த்தபடி நின்றுட்டு இருந்தது அவனுக்கு அவ மேல கோவத்தை தான் உண்டு பண்ணுச்சு. பாவனாவை ரித்தன்யான்னு மனசுக்குள்ள நினைச்சு பாவனாவை திட்டிகிட்டே இருந்தான் விக்ரமன். திருட்டு கழுத அப்படின்னு பாவனாவுக்கு பக்கத்துல இருந்த ரித்தன்யாவையும் பார்த்து மனசுக்குள்ள திட்டினான். இவளுக்கும் நம்மளை பிடிச்சுதான் இருக்கு. ஆனா ஒருவேளை ரித்தன்யாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்டில் சொல்லிட்டு இருக்கிறதுனாலையும் என்னவோ ஒருவேளை இவ காதல தன்னோட மனசுலயே மறைச்சிட்டு இருக்காளோ அப்படின்னு மனசுல நினைச்ச விக்ரமன் பாவனாவுக்கு பக்கத்துல இருக்கிற ரித்தன்யாவையே வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருந்தான். அதையும் பாவனா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தா. விக்ரமனோட அலைபேசிய வாங்கி சேவ் பண்ணவ அடுத்த வினாடியே அவனுக்கு கூப்பிட்டு தன்னோட நம்பரையும் கொடுத்திருந்தா பாவனா. என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படும் அப்படின்னு அதையும் சேவ் பண்ணிருந்தான் விக்ரமன். இப்படி விக்ரமனோட அலைபேசி எண் பாவனாவுக்கு கிடைச்சதுமே ரித்தன்யாவோட மனசுல ஒன்னே ஒண்ணுதான் நினைச்சா. கண்டிப்பா இனி பாவனா வீட்டுக்கு வந்த உடனே இந்த விளையாட்டை நிறுத்திப்பா. இனி விக்ரமன் கிட்ட அவதான் பாவனான்னு தன்னை ரித்தன்யாம்னு பெயர் மாற்றத்தை விளையாட்டாதான் சொன்னேன்னு உண்மையை சொல்லிடுவான்னு ரொம்பவுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா ரித்தன்யா. ஆனா பார்ட்டி முடிஞ்சு 2 நாள் ஆகியும் பாவனா விக்ரமனுக்கு எந்த உண்மையும் சொல்லாமல் இருந்ததால் ரித்தன்யாவுக்கு பயம் அதிகமாகிட்டே போயிடுச்சு. விக்ரமனுக்கு பார்ட்டி முடிஞ்ச 2 நாட்களும் வேலையே ஓடல. அவன் மனசு முழுசும் ரித்தன்யாவோட அமைதியான முகம் மட்டுமே குடிக்கொண்டிருந்தது. பெயர் மாற்றத்தை தெரியாத விக்ரமன் ரித்தன்யான்னு நினைச்ச பாவனாவை மனசுக்குள்ள திட்டிகிட்டே இருந்தான். கடந்த 2 நாட்களா பாவனா அடிக்கடி விக்ரமனை அலைபேசியில கூப்பிட்டு பேசிட்டு தான் இருந்தா. அவனுக்கு பாவனாவை சுத்தமா பிடிக்கல. ஆனா வீட்டில் ரித்தன்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தன்னோட அப்பா அடிக்கடி வற்புறுத்ததுனால அவ கூட பேசி பழகனால்னு நினைச்சவன் பாவனா கூட ரித்தன்யான்னு நினைச்சு அவளை தவிர்க்காம பேசவும் ஆரம்பிச்சான். எத்தனை முறைகள் பாவனா கிட்ட பேசினாலும் அன்னைக்கு பாவனாவோட பக்கத்துல இருந்த அந்த அமைதியான முகம் மட்டுமே அவனுடைய மனசுலயும் எண்ணத்திலையும் வந்துட்டு போச்சு. அவனால அந்த முகத்தை மறக்கவே முடியல. தன்னோட அப்பாவுக்காக இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாலுமே கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு அந்த அமைதியான முகம் மட்டுமே கண்கள்ல வந்துட்டு இருந்தா தாலி கட்டிய மனைவிக்கு துரோகம் பண்றது மாதிரி ஆகுமே அப்படின்னு நினைச்சு புழுங்கி போனான் விக்ரமன். 2 நாளா ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தவன் கடைசியா ஒரு முடிவு போனான். என்ன ஆனாலும் அந்த அமைதியான முகத்தை கொண்ட பொண்ணுதான் எனக்கு மனைவியா வர முடியும். வேற யாரும் என் மனசுக்குள்ள வரவே முடியாதுன்னு தீர்க்கமா முடிவெடுத்தவன் தன்னோட அப்பா கிட்ட இத பத்தி பேச போனான். அப்போ சதாசிவம் அவரோட அறையில சில ஃபைல்களை பார்த்தபடி இருந்தாரு. தன்னோட அப்பாவோட அறை கதவை தட்டிட்டு உள்ள போன விக்ரமன் அப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவரை பார்த்தான். தன்னோட மகன் தன்னோட அறைக்கே வந்து பேசுறான்னா கண்டிப்பா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சவர் வா விக்ரமா வா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம் பர்சனலா பேசணும்ப்பா அப்படின்னு சொன்னவன் கிட்ட அப்படியா, கொஞ்சம் இரு, உங்க அம்மாவையும் நான் கூப்பிட்டுடுறேன், அவளும் தெரிஞ்சுக்கிட்டுமே
அப்படின்னு சொன்னவர் தன்னோட அலைபேசி எடுத்து கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்த தன்னோட மனைவி ரோகிணியையும் கூப்பிட்டாரு. அவளும் அவர்களுடைய அறைக்கு வந்ததுக்கு அப்புறம் விக்ரமன் பேச ஆரம்பிச்சான். அப்பா, நீங்க எனக்கு ரித்தன்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அப்படின்னு தயக்கத்தோடு கேட்டு நிறுத்தினான் விக்ரமன். ஆமாப்பா, எனக்கு ராம்குமாரோட பொண்ணு தான் மருமகளா வரணும்னு ரொம்ப வருஷமா ஆசைப்படுறேன். அவன் நான் கஷ்டப்படும் போது எனக்கு ரொம்ப உதவியா இருந்தான். அதுக்கு நான் அவனுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த நன்றி கடனை நான் தீர்க்கறதுக்கு ஒரே வழி அவனோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தான் இருக்கும் அப்படின்னு நெகிழ்ச்சியோட பேசினாரு சதாசிவம். அதை கேட்ட ரோகிணி கூட, ஆமா விக்ரமா, ரித்தன்யா ரொம்ப அன்பான அமைதியான பொண்ணு. அப்பா அம்மாவை இழந்து தனியா சொந்தங்களோட இருக்கா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அப்பாவி பொண்ணு. அவளுக்குன்னு ஒரு உண்மையான சொந்தம் வருதுன்னா அது நீ மட்டுமா தான் இருப்ப அப்படின்னு சொன்ன அம்மாவை பார்த்து சங்கடமா விழிச்சான் விக்ரமன். அவனுடைய பார்வைய புரியாம பார்த்த பெத்தவங்க, என்ன ஆச்சு விக்ரமா, சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. இல்லப்பா, எனக்கு ரித்தன்யாவை விட பாவனாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தன்னோட முடிவை குனிந்த தலை நிமிராம தன்னோட கை விரல்களை பார்த்தபடி சொன்னான் விக்ரமன். விக்ரமனோட இந்த பதில்ல பெத்தவங்க ரொம்ப அதிர்ந்து போய் நின்னாங்க. என்னது, பாவனாவா அப்படின்னு 2 பேரும் அதிர்ச்சியோட கேட்க, ஆமாப்பா, எனக்கு பாவனாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. முடிஞ்சா எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லாட்டி என்னை இப்படியே விட்டுருங்க. எனக்கு வேற எந்த பொண்ணையும் பார்க்காதீங்க. நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை அப்படின்னு ஒரே முடிவா சொன்னான் விக்ரமன். தன்னோட மகன் பாவனாவை கல்யாணம் பண்ணி சொல்லுவான்னு கனவுல கூட நினைக்காத சதாசிவமும் ரோகிணியும் அதிர்ச்சியோட திகச்சப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு ரித்தன்யாவுக்கு நாம என்ன பதில் சொல்றது? அவளை அப்படியே அனாதையா விட்டுட முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ள அதை நினைச்சு வேதனைப்பட்டாரு சதாசிவம். தன்னோட நண்பனின் நன்றி கடனை எப்படி இனி தீக்கிறது அப்படின்னு அவருக்கு எதுவுமே புரியல.